சூரிய யாரு? நான் தான். வாங்க. ஊமக்காயமா இருக்குமோ? கிழட்டு போதும் வாசல்லே நிக்குது. எங்க எங்க அது குச்சி? ஏடா போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் ஏண்டா குடும்ப மானமே போகுது. ஏண்டா ராஸ்கல், ஏண்டா ஏண்டா விடுப்பா, சொல்றத கேளுப்பா. என்னடா உங்களுக்கு வலிக்குது? பக்கத்துல பொண்ணுங்கள பாக்க போகுது. வயசான அந்த கீழ தொலைச்சிடாத விடு. நம்ம வம்சத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் போன முத ஆம்பளை நான் தான். போலீஸ் போன பத்தி பெருமைப்படுவியா? டேய், வயசான காலத்துல நான் போய் உழைச்சி உனக்கு சோறு பண்ணணுமா? என் தலையெடுத்தாடாது. இந்த ஆள் வேலைக்கு போறானா? ஓவர் பில்டப் போகுது பாரு மூதேவி. ஏய், அவன் தலையில 2 குடம் தண்ணி ஊத்தடி. அப்பயாவது அவனை பிடிச்ச சரி போகுதான்னு பாப்போம். போடி தள்ளு எரும மாடாட்ட ஓடால நின்னுட்டு ஓலப்பாயில உனக்கு இருக்குதுடி ஒரு நாள். ஊட்டு சாத்து தின்னுட்டு ஊரடங்காம ஊர் பேரையும் கெடுத்துட்டு வீட்டு பேரையும் கெடுத்துட்டு தேவையே இதெல்லாம்? உங்களோட சேர்ந்த பையங்கள கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பேத்து குடும்பத்தோட நல்லா இருக்காங்க. நீ ஏன் இப்படி இருக்கிற? அறிவு இருக்கிற உனக்கு கொஞ்சமாவது? உன்னால எனக்கும் கஞ்சி கிடைக்காதா? கிடைச்ச போலீஸ் வேலையை விட்டுட்டு அவன கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்திருக்கிற நீ. வேண்டாம், நீ மாமனோட கிளம்பு. இங்கெல்லாம் ஆகாது, போயிட்டே இரு. மாமனோட போ. உங்க அண்ணன் வீட்டுக்கெல்லாம் என்னால போக முடியாது. என்னது போக முடியாதா? ஏண்டா பண்ணன பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு இனி என்ன பண்ணலாம் நீ இங்க இருக்க? ஏங்க முதல்ல அவனை எங்க அண்ணன் ஊருக்கு அனுப்பி வைங்க. அவன் இங்க இருக்க கூடாது. இங்க நிறுத்தி விட்டு மனுஷனே ஓடணும். செப்பேஸ்தினேன்னு எனக்குன்னு வந்து பிறந்திருக்குது ஒரு நல்ல லட்சணமா. லோகு, உங்கள் அம்மாவை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமல்லப்பா. அவள் தான் தெரிஞ்ச பொழப்பு. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச வர தெரியும் வந்துரு. அது வரைக்கும் உன் மாமா வீட்லேயே இரு தம்பி. வண்டி வரக்கு நேரம் இருக்குது, நான் போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஏன்ப்பா தம்மடிக்க வேணுமா? போ தம்மடிச்சுட்டா போ. நான் போய்க்கிறேங்கிறேன்ல. நீ போகிறன்னு ஓட்டு திரும்பி வந்துடாதியாப்பா. உங்கள் அம்மாவை என்னால் சமாளிக்கவே முடியாது தம்பி. சரி, நீங்கள் கிளம்புங்க. சரி, போயிட்டு ஃபோன் பண்ண. ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு ஃபோன் பண்ணணுமா? டே லோகு, இதை வச்சுக்க. மாமா வீட்டுக்கு போயிரு தம்பி. சம்பளம் இந்த வாரம் வரும். ஆமாம் ஆமாம். என்ன அளவுக்கு கேள்விப்பட்டேன். எங்க ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுங்க. தான் சார். தேங்க்ஸ்ண்ணா. எங்கள் ஊருக்கா? ஸ்டேஷன் அது இதுன்னு கொஞ்சம் பிரச்சனை. அதான் பிரச்சனை முடிய வரைக்கும் மாமா வீட்டில் இருக்கலான்னு. வரட்டுமா? வரேங்க. சரிங்க. இந்த 4 பேர்த்தில் சுகுங்கிறவங்க தங்கச்சி காணாம போயிடுச்சு. அதான் ஸ்டேஷன் வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னும் வெளியே போயிட்டார் சார். சில்லறவங்க போயிட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்சவரா? அவரே ஒரு வாரம் கொடுத்துருங்க. சரி. பேலன்ஸ் வாங்கணுமா? நாலு பேரும் அப்படி இருந்தாங்க. நாம கூட அப்படி இருந்திருக்க மாட்டோம். அன்னைக்கு கூட பார்த்தேன், மெடிக்கலில் வேலை பார்க்குற பையன் காணாமல் போச்சுல, அந்த பொண்ணை வண்டியில் கூட்டு போனார். அவன் தங்கச்சியை கூட அவங்க விடுறதில்லை. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவங்க தாண்டா உதாரணம். என்ன லோகு சொல்கிறாங்களா? எப்போ பார்த்தீங்க அவங்க 2 பேரையும்? என்னாச்சு லோகு? சொன்னீங்களாங்க நீங்கள் அந்த பொண்ணை எப்போ கூப்பிட்டு போனான்னு? இன்னைக்கு வார சம்பளம் சனிக்கிழமைங்க. நீங்கள் பார்த்தது அவங்க 2 பேரையும் தானே?
அவங்களே தான். ஏன் லோகு? கண்டிப்பா அவங்க தானே? கண்டிப்பா அவங்களே தான், நல்லா தெரியும். என்னாச்சு லோகு? எதுவும் பிரச்சனையா லோகு? சேகரே, சேகரே, என்னடா தூங்கிட்டியா? ஆமாம், கொஞ்சம் டயர்டாக இருந்தது, படுத்தேன், தூங்கிட்டேன். சாப்பிட்டியா? இல்லை. அவனும் ஒன்றும் சாப்பிடல. சாப்பிட வரியா? ம், போகலாம். என்ன இன்னும் தூங்கல? டேய் சேகரே! பாரு, ஊருக்கு வந்து திருப்பி வந்துட்டான். அவங்க அம்மா சொல்ற மாதிரி பண்ணானே. டேய் கதவை தர. கதவை தரங்கறலடா. என்ன கதவை தரடா? டேய் எதுக்குடா? தெரியும்டா. எல்லாம் தெரியும். ஒளறற. என்னடா? கைய விடுறா. இல்லடா. டேய் என்ன சொல்றா? கதவை தரேன்னு சொல்றேன்ல. டேய் ஏன்டா டேய்? டேய் விடுறா. என்ன சொல்? டேய் விடுறா. எதுக்குடா? டேய் விடுறா. டேய் இந்த நாய் தாண்டா செஞ்சிருக்கான். நான் இல்லடா. என்னடா இந்த நாய் தாண்டா சாந்திய. ஏய் டேய் ஏய் சாந்தி தங்கச்சி மாதிரிடா. தெரியும்டா. தோத்துக்கு பிடிக்கும் தெரியா நாயே. என்னடா? வா. இரு.